தீகிற தீ கூடுது, கைகள் கட்டப்படுது, தூக்கி போடுகிறதற்கு ஒரு கூட்டம் என்ன சூழ்ந்து இருக்கிறது. அதாவது இவன் எப்ப நாசமாவான், இவன் எப்ப அழிவான், இப்படி பார்க்கிற கூட்டங்கள் அதிகமா இந்த பூமியில யாருக்கு தான் இருக்குதுன்னா, தேவனை அறிந்து ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் இருக்கு. ஆமா, இன்னைக்கு இந்த வார்த்தை ஒருவேளை எல்லாருக்குமான்னு தெரியல, ஆனா சில உள்ளத்துக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை. ஏன்னா காலையில இருந்து ஆண்டவர் இது இடைப்பட்டே இருக்கிறார். நான் ஆண்டவர் இந்த சாப்டர் நாங்க நிறைய தடவை தியானிச்சிட்டோம். நீ எத்தனை தடவை தியானிச்சாலும் நான் சொல்றதா நீ சொல்லணும்ட்டார் ஆண்டவர். ஒரு கூட்டம் பாபிலோன் ராஜாவுக்காக நிக்கிறான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னொரு கூட்டம் பரலோக ராஜாவுக்காக நிக்கிறான், அவனுக்கு தான் எல்லா பிரச்சனையும். சில நேரத்தில் உங்க குடும்பத்துல வேற யாரும் ஆண்டவருக்காக நிக்க மாட்டாங்க, நீங்க மட்டும் தான் நிப்பீங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு தான் பிரச்சனை. ஒரு காரியத்தை தெளிவா எழுதிக்கோங்க, இந்த பூமியில இருக்க வரையிலும் கர்த்தருக்காக நிற்கிறவர்களுக்கு பிரச்சனை உண்டு. பா, இத்தனை ஆமேன் வரலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை. பிரச்சனை தீரும்னு சொன்னா ஆமேன் வரும்னு தெரியும், ஆனா பிரச்சனை இருக்குன்னு ஆமேன் நீங்க பாருங்க, நீங்க தேறிட்டீர்கள். இந்த பூமியில இருக்க வரையிலும் கர்த்தருக்காய் நிற்கிறவர்களுக்கு பிரச்சனை உண்டு. ஆனா பிரச்சனையை மேற்கொள்ள விட மாட்டார், நம்மள பிரச்சனையை மேற்கொள்ள வைப்பார். நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆண்டவர் இடைப்பட்ட இந்த வார்த்தை எப்படி ஷேர் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா ஆண்டவர் இடைப்பட்டதை எனக்கு ஆண்டவர் பேசினதை நான் அப்படியே சொல்றேன். கர்த்தருக்காய் நிற்கிற ஒரு 3 பேர், பாபிலோன் ராஜாவுக்காய் நிற்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு இப்பொழுது பிரச்சனை இல்லை. இந்த கூட்டத்தினுடைய வேலையை இவங்களை கட்டி பிரச்சனைக்குள்ள தள்ளணும். ஆனால் நடந்த சம்பவம் எனக்கு தெரியும். இவர்கள் அல்ல தீக்குள்ள போனது, பாபிலோன் ராஜாவுக்காய் நின்னவர்கள் அல்ல தீக்குள்ள போனது, பரலோக ராஜாவுக்காய் நிற்கிறவர்கள் தான் இப்பொழுது தீக்குள்ள போகிறார்கள். ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 22வது வசனம் சொல்லப்படுகிறது, ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை, ஆனா தூக்கி போட்டவன முடி கூட கருக கத்தர் விடல. ஹல்லேலூயா. பாபிலோனின் ராஜாவுக்காய் நிற்கிறவனுக்கு கேரண்டி கிடையாது, பரலோக ராஜாவுக்காய் நிற்கிறவனுக்கு கேரண்டி உண்டு. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க? உன் முடிக்கு கூட கேரண்டி உண்டு, உன் முடிக்கு கூட கேரண்டி உண்டு. விசுவாசிக்கிற தேவ பிள்ளை ஆர்ப்பரிப்போட நீ யாருக்காய் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே, யார் பட்சத்தில் நிற்கிறாய் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக ராஜாவுக்காய் நிற்கிறவனுக்கு முன்பாக 7 மடங்கு பிரச்சனை உண்டாகும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா கர்த்தரினை பகல் நேரத்தில் உனக்கு கேரண்டி ஒரு வாக்கு கொடுக்கிறார். உன் முடி கூட கருகாதபடிக்கு, உன் மேல ஒரு சேதம் உண்டாகாதபடிக்கு, தீயின் வாசனை கூட வராதபடிக்கு விசுவாசிக்கிற நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. எரிதியில் வீணாலும் അവിടെ ഞാൻ ഏകനല്ല, എരിതിയിൽ ഹല്ലേലൂയ. അവിടെ ഞാൻ വീഴുന്നതോ തീയിലല്ല, വീഴുന്നതോ ജീസസ് എൻ യേശുവിൻ. ആമേ, വീഴുന്നതോ വീഴുന്നതോ ஆமென். ஜீசஸ். சபையே, இந்த வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு ஏன் சில சோதனை கொஞ்சம் அதிகமாக்குறா தெரியுமா? ஏன் உங்க முன்னாடி எரிந்த தீ கொஞ்சம் அதிகமாகுது தெரியுமா? பாபிலோன் ராஜாவுக்காய் நிற்கிறவனுக்கும் பரலோக ராஜாவுக்காய் நிற்கிறவனுக்கு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். நீ யாருக்காய் நிற்கிறதை கர்த்தர் காண்பிப்பார். உனக்கு இந்த சோதனையில கர்த்தர் செய்ய போகிற சில கிரியைகளை கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார். நீ யாருடையவன் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ யாருடையவன் என்பதை நிரூபிப்பார். ஆமென். பாபிலோனுக்காய் நின்னவன் இல்லாமல் போயிட்டான், ஆனா பரலோக ராஜாவுக்காய் நின்னவன் தீக்குள்ள நடந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு சோதனை இருக்கு, ஆனா அந்த சோதனைக்குள்ளதான் என்ன நடக்க வச்சிட்டு இருக்கிறான்னு சொல்றான். இப்ப கேக்குறேன், எந்த ராஜாக்கு பக்கத்துல நிக்க போறீங்க?
அப்போ தீ கன்ஃபார்ம். ஹல்லேலூயா. பரலோக ராஜாவுக்கு நிக்கிறவனுக்கு கேரண்டி உண்டு. ஒரு முடி கூட, இன்னும் முடின்னு சொல்றதை விட பைபிள் அழகா சொல்லு, அவங்க மேல தீக்க வாசனை கூட, இவன் தீக்குள்ளதான் போயிட்டு வந்தானே தெரியல. அவன் தீக்குள்ளதான் போயிட்டு வந்தானே, அப்படி சேஃபா உன்னை காத்து நடத்த ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், பாபிலோன் ராஜாவுக்கு நின்னவன் இப்ப அழிஞ்சானே, அவன் தீக்க பக்கத்தில் நின்று அவன் அழியும் போது அவனை காப்பாற்ற யாருக்கு முடியல தெரியுமா? பாபிலோன் ராஜாவால முடியல. ஆனா இவங்க 3 பேர் தீக்குள்ள நின்ன பிறகும் ஒருத்தலால காக்க முடியுதுனா, எத்தனை பேர் இந்த வார்த்தையை ருசிக்கிறீங்க? இத்தனை சோதனைகளை என்னை சூழ்ந்த பிறகும் நான் அழியாதபடி காக்கப்பட காரணம் என்னோடு கூட ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. லிப்ரா காமலா கதரா. இந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, இப்படி தியானிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட கேட்கிறார், இப்ப புரியுதா ராஜா உன் கூட தான் இருக்கிறார்? எப்படிப்பா சொல்ற? அந்த ராஜா உன் கூட தான் இருக்கிறார்னு. அந்த ராஜாவுக்கு அவனை காப்பாற்ற முடியல, இந்த ராஜாவுக்கு என்ன காப்பாற்ற முடியாது. சோதனைக்கு வெளியில நிக்கிறவனால நிக்க முடியல, சோதனைக்குள்ள இருக்கிற என்னால நிக்க முடியுது. காரணம், என் மீட்பர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த தூக்கி போனானே, அவன் போகும்போது இந்த பாபிலோன் ராஜா தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கிறார். அவனுக்கு நெருங்கவும் முடியல, காப்பாற்றவும் முடியல. எல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதே, நீ உலகத்தானுக்கு கற்றுக் கொடு. நீங்க நம்பி இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆனா லிமிட்டை தாண்டி கிரியை செய்கிறவர் தான் நீ. நான் ஆராதிக்கிறேன் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. லிமிட்டை தாண்டி, ஆமென், லிமிட்டை தாண்டி இன்னைக்கு பல அக்கினியின் பாதையில் நடந்த பிறகு எத்தனை பேர் சொல்ல முடியும், அவரால் தான் நான் காக்கப்பட்டு. சரியான இடத்துல நீங்க இருக்கிறதுனால மட்டும்தான். இல்லைன்னா தீக்கிட்ட நீ வரும்போதே இல்லாம போயிருந்திருப்ப சபையே. இன்னைக்கு இவ்வளவு தீக்குள்ள நடந்த பிறகும் நீ காக்கப்பட காரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட கர்த்தர் இருக்கிறார். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனா சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு, ஆமென், உங்க கிருபை ரிமஹந்தலர கஷிகலதரா. சொல்ல, எங்கள் தேவன் நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடு எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ. ஹல்லேலூயா. மூன்றாவது, இப்ப ராஜா 1 மடங்கு 7 மடங்கு அதிகமாக்கு இவர்களை தூக்கி போடுகிறது வரையிலும் கர்த்தர் எந்த கிரியையுமே செய்யல, எந்த கிரியையுமே செய்யல. ஏன் ஆண்டவரை, இவங்க தீ அதிகரிக்கும் போது ஆண்டவர் ஒரு கிரியை செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. அவனால எவ்வளவு மேக்சிமம் லைஃப்ல செய்ய முடியுமோ செய்யட்டும். ஆமென். சத்துருக்கு உங்க லைஃப்ல எவ்வளவு மேக்சிமம் செய்ய முடியுமோ செய்யட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க எவ்வளவு செய்யணுமோ செய்ப்பா? உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். எவ்வளவு மடங்கு தீ அதிகரிக்க முடியுமோ ஆண்டவர் அவனுடைய மேக்சிமம் செஞ்சு முடிக்கிறதோட வெயிட் பண்றார். வெயிட் பண்ணிட்டு அவருக்கு மேக்சிமத்தை ஒண்ணு காமிச்சார் பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு விரோதமா எழும்பின சத்துருவை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தேவன் வல்லவர், வல்லவர், வல்லவர். உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். அதை தாண்டி எனக்காக என் தேவன் ஒன்றை செய்ய போகிறார். அதை தாண்டி என் தேவன் எனக்காக ஒன்றை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு விரோதமா சத்துரு பல காரியத்தை செய்யும் போது அவனை பார்த்து சொல்லுங்க, உனக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சு நீ டயர்டாக. நீ எதுல முடிக்கிறியோ அங்கிருந்து என் அப்பா தொடங்குவான். ஆமென், ஆமென். எத்தனை பேர் இன்னையில இருந்து ஜெபிக்க, சத்துருவே உனக்கு என்ன செய்ய முடியுமோ சொல்ல முடியுமா?
இங்க வந்திருந்தது ஆண்டவரே அதான் செஞ்சிட்டு இருக்கிறான் ஆண்டவரே. இந்த முட்டையை கொண்டு வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஆண்டவரே, இந்த பூவை கொண்டு தெளிச்சு விட்டுருக்கிற ஆண்டவரே, செய்யட்டும். உன்னால எவ்வளவு செய்ய முடியுமோ, உனக்கு மேக்சிமம் என்ன 7 மடங்கு. ஓகே, என் கையை கட்ட முடியுமா கட்டு, தூக்கி போட முடியுமா போடு. இது தாண்டி எனக்காய் ஒன்றை பரலோகம் செய்யும். கர்த்தருக்கு கடைசி வரை நிற்கிறது உண்டான உன்னை இதை தாண்டி கர்த்தர் உன்னை செய்ய போகிறார். ஹல்லேலூயா.